சர்க்கம் 49. கௌதம முனிவரால் சபிக்கப்பட்ட இந்திரனது செய்தி கூறுதல். ராமா, பிறகு இந்திரன் விர்ஷணமற்றவனாய் மிக வருந்தி ரிஷிகணங்களையும் தேவகணங்களையும் திரட்டி அவர்களை நோக்கி இன்னனம் கூறினன். நான் தேவர்கட்கு காரியம் செய்ய போய் இப்பாடுபட்டேன். கௌதமருடைய தவத்திற்கு இடையூறு விளைவிப்பது தேவர்களுக்கு அவசியமாதலால் அம்முனிவர் கோபமடைந்து சாபம் கொடுத்து தவம் குலைய பெறட்டும் என்று நான் கருதி ஒரு தீய செயல் செய்யும் வியாஜத்தினால் அவருக்கு கோபத்தை உண்டாக்கி சாபமிட செய்து அவரது தவநிலையை குலைத்தேன். இன்னனம் தேவகாரியம் செய்த எனக்கு நீங்கள் யாவரும் சேர்ந்து உதவி செய்து என்னை விருஷணமுடையவனாய் செய்தல் வேண்டும் என வேண்டினன். வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்கள் பித்ரு தேவதைகளிடம் சென்று இந்திரனுக்கு நேர்ந்த குறையை தெரிவித்து, பித்ருக்களே, யாகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மேடத்தினுடைய விருஷணங்களை கொய்து இந்திரனுக்கு அளித்திட வேண்டும். அதனால் இந்திரன் விருஷணம் பெற்றவனாகி குறை தீர்ந்திடுவான். விருஷணம் அற்றதாக செய்யப்பட்ட மேடத்தின் மாமிசம் உங்களுக்கு மிகுந்த களிப்பை விளைவிக்கும். ஆதலால் விரைவில் இன்னனம் செய்தல் வேண்டும் என்று கூற அவர்களும் உடனே அண்ணனமே செய்திட்டனர். ராமா, அது முதலாகவே பித்ரு தேவதைகள் விருஷணமற்ற மேடத்தின் மாமிசத்தை வேள்விகளில் உண்ணுகின்றனர் என்று சொல்லிக்கொண்டே விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு கௌதம முனிவரது ஆசிரமம் சேர்ந்தனர். அகலிகை சாபம் தீர்ந்து ராமனை பூஜித்தல். செல்லுகையில் ராமபிரானது திருவடி துகள் படப்பெற்று வடிவம் பெற்று எழுந்த அகலிகையை அனைவரும் கண்டனர். கௌதம முனிவர் முன்பு சாப விடை கூறியிருந்த வண்ணமே ஒருவர் கண்ணுக்கும் புலப்படாதிருந்த நிலைமை நீங்கி கண்ணீர் காணலானாள். மகாமுனிவருடைய மனைவி என்கிற கௌரவ புத்தியால் தாசரதிகளினால் வணங்கப்பெற்ற அகலிகை முன்பு கௌதமர் சொல்லியிருந்ததை ஸ்மரித்து ராமபிரானுக்கு உரிய பூஜைகளை செய்தனள். அப்போது இஃதுணர்ந்த கௌதம முனிவரும் ஆங்கு வந்து சேர்ந்து தூய்மை பெற்ற அகலியையோடு கூடி விளங்கி ராமனுக்கு பூஜைகளை செய்து பழையபடி தவத்திலே ஊன்றினர். பிறகு விஸ்வாமித்திரர் முதலியோர் மிதிலைக்கு புறப்பட்டனர். சர்க்கம் 50. விஸ்வாமித்திரர் தாசரதிகளுடன் மிதிலையில் ஜனக மன்னவனது வேள்வி சாலையில் புகுதலும் ஜனகன் உபசரித்தலும். கௌதம முனிவரது ஆசிரமத்தில் நின்று வடகீழ் திசையில் சென்று மிதிலை சேர்ந்து ஜனக மன்னவனது வேள்வி சாலை அருகில் சேர்ந்தனர் ஸ்ரீராமாதிகள். அங்கு யக்ஞ சம்பாரங்கள் வெகு ஆச்சரியமாகவும் அழகாகவும் மிகுதியாகவும் சேகரிக்கப்பட்டிருப்பது கண்டு வியந்து கொண்டே இனியதோர் விடுதியில் சென்று அமர்ந்தனர். ஜனக மன்னவனும் விஸ்வாமுத்திரர் முனிவர் எழுந்து அருளியிருப்பது அறிந்து தனது புரோகிதரும் கௌதம புத்திரருமான சதானந்த முனிவரை முன்னிட்டு கொண்டு உபச்சாரங்கள் செய்ய வந்தனன். முனிவரும் உபச்சாரங்களை பெற்றுக்கொண்டு ஜனக சக்கரவர்த்தியை நோக்கி யோகக்ஷேமங்கள் விசாரித்துவிட்டு ஆசனத்தில் வீற்றிருந்தனர். பிறகு அனைவரும் உட்கார்ந்தனராக ஜனக மன்னவன் முனிவரை நோக்கி மிகுந்த வினயத்துடன் கூப்பிய கையனாய், காண இனிய இக்குமாரர்களை பற்றின வரலாறுகளை கேட்க விரும்புகின்றேன் என்று உரைக்க, மாமுனிவர் இவர்கள் தசரத மன்னவனது புதல்வர்கள் என்பதையும் தமது யாகத்தை நிறைவேற்றி கொள்ள அழைத்து வரப்பட்டது முதலாக அகலியின் சாபம் தொலைத்த தீராக உள்ள நடத்தைகளையும் சொல்லி முடித்தனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ